கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உங்கள் ராசியை பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகராசி. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி கடகராசி. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிளக்க செஞ்சிருவீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. வெகு விரைவில் மற்றவங்க மனசில் இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரராக இருக்கிறதால அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் நோய், கடன், எதிரிஸ்தானத்துக்கு உரிய குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும். கடகராசியை சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவங்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட உள்ள பெரிய குறையும் பலமும் இவங்க கிட்ட உள்ள பிடிவாத குணம்தான். ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவுக்கு குறைவில்லை. உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதனால் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாராக தான் இருக்கும். லாபம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிப்படி குரு 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறதால இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்படும். அது தவிர வேறு பெரிய நோய் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஏதேனும் பருவகால நோய் ஏற்பட்டால் வீட்டிலையே சிகிச்சை பண்ணாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லது. உங்கள் ராசியின்படி சனி 9வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் வெளிநாடுகள் தொடர்பான தொழில்களை செய்தால் பல புதிய ஆதாரங்களுடன் இணைவதிலும் அவற்றிலிருந்து நிதி நன்மைகளை பெறுவதிலும் நீங்கள் மகத்தான வெற்றியை பெற வாய்ப்புள்ளது. இதுக்கு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சரியான யுத்தியையும் பின்பற்றணும். உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த வாரம் அதில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வலுவான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் மிகவும் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறிய முயற்சியிலேயே பெரிய தடைகள் அகலும் வாரம். ராசியில் சூரியன் நிற்கிறதால தலைமை பதவி தேடி வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற நிலை வராது. வீட்லேயும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களோட திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். அரசு வருமானம் ஆதாயம் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியில் மேன்மை உண்டாகும். பாக்யஸ்தான சனி பகவான் புதிய தொழில் முதலீட்டிற்கு தூண்டினாலும் கூட ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால சுய ஜாதக தசா புத்திக்கு ஏற்ப தொழிலில் அகலக்கால் வைக்கிறது நல்லது. பேராசையின் காரணமாக தவறான செயலில் ஈடுபடாதவரை ராகு கேதுக்களால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சவால் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் போராட்டம் கலந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கூட வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இதுதான். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அலுவலகத்தில் உங்களை பாராட்டும்படியான சூழ்நிலை வரக்கூடும். வருமானம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானம் கிடைக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்பு இருக்குது. சில தொழில்நுட்பங்களை புகுத்தும் வாய்ப்பு கூட ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உறவினர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பணத்தை சேகரிக்கிறதுல நாட்டம் செலுத்தலாம். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடுகள் செய்கிறதுல நிதானமாக செயல்படணும். ஆன்லைன் தொழிலில் ஈடுபடவே கூடாது. இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களோட அதிர்ஷ்டமான நாள் 13, 14. அதிர்ஷ்ட எண் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
வழிபடுங்க. இந்த ராசிக்காரர்கள் சங்கர ராமேஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும். குரு பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்ட நிலைமை மாறும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திட்டமிட்ட வேலை நடக்கும். செல்வாக்கும் உயரும். நினைத்த வேலைகள் நடக்கும். வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். உடல்நிலை சீராகும். வரவு அதிகரிக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.